மே மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை திருத்தூதர் பணி 15வது அதிகாரம் 1-6 வசனங்கள். இதயவந்த சிலர்கள் மோசேயின் முறைப்படி யுத்தம் செய்து கொள்ள வேண்டும், இல்லைனா மீட்படைய முடியாது என்று ஒரு குழப்பமான ஒரு நிலை உருவாக்கிவிட்டார்கள். இந்த கருத்து வேறுபாடுகள் மத்தியிலே பர்னபாவும் பவுலும் எருசலேமுக்கு சென்று மூப்பரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். அதன்படியாக அவர் எருசலேம் வந்தபோது திருச்சபையும் மூப்பர்கள் வரவேற்றார்கள். அப்போது தாங்கள் கடவுளியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். ஆனால் விருத்த சேதம் செய்வோம் என்று யூதர்கள் சிலர் குறிப்பிட்டாலும் கூட அவர்கள் எருசலேமுக்கு சென்று மூப்பர்களை ஆலோசிக்க, பேதுரு கூட்டத்தை ஆலோசிக்க, திருச்சங்கத்தை கூட்டி ஆலோசனை கேட்க வேண்டும் என்ற ஒரு தாழ்ச்சி இருந்து, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களோடு தான் சொல்லுங்கள், தாழ்ச்சியோடு அவர்கள் எங்கே சொல்லுகிறார்கள், சிலருக்கு பேசுமாறு நியமிக்கப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார். போய் பேதுவை பார்க்கிறார்கள். அங்கு இவர்கள் என்ன நினைத்தார்களோ, கடவுள் பொதுவானவர், எல்லாருக்கும் ஆரோக்கியமானவர், அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்தப்பட்டதினாலே அவர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ளபடி செய்கிறது. ஆகவே கடவுளுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு திறந்த இதயத்தோடு மனமாற்றத்தோடு கடவுளுடைய அன்பில் கடவுளையும் பிறரையும் நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். அந்த நிறைவை நாம் பெற்று வகையில் ஒப்புக் கொடுப்போமா? நல்ல பிதாவே.